ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், டின்னராகவும் கூட நம்ம எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரி நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாம் இன்றைக்கி கேரட் குழிப்பணியாரம் தான் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரட் குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு கேரட்டை லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வாணலி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பணியாரத்தில் கடலைப்பருப்போடு நம்ம சாப்பிட்றப்போ அது கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் நிறையா ஆட் பண்ணாலும் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம பணியாரம் சாப்பிட்றப்போ. கூடவே 1 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வணக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வணக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கேரட் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ கேரட் நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவு கூட நம்ம இந்த மிக்சரை கலந்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிளாக கேரட் பணியாரத்துக்கு நம்ம இது ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் கேரட்டை பார்த்தோம்னா வணக்கியும் ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் சும்மா வணக்காமல் கூட டைரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை மாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்க ஒரு 2 கப் தோசை மாவு எடுத்திருக்கேன். இது கூட பார்த்தோம்னா நம்ம வதக்கி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேரட் துருவல் ஆட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நல்லா பணியாரம் நல்லா முறுமுறுன்னு வரக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரவா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி மாவில் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் ஆட் பண்ணல. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, கேரட் பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு குழியில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேரட் பணியார மாவு நம்ம போட்டு பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அது கருகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மொறுமொறுன்னு குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டோம்னா தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். ஸோ ஒரு சைடு நல்லா கேரட் பணியாரம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக வச்சோம்னா கேரட் குழிப்பணியாரம் ரெடி ஆயிரும்.
ஸோ பணியாரம் வந்து ஒரு பக்கம் குக் ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ பணியாரம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ சுவையான கேரட் குழிப்பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் கூட ஆட் பண்ணலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி தான். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.